13வது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம். உங்களுக்கான சிறப்பு பலன்கள், குருப்பெயர்ச்சிக்கான பலன்கள். நம்ம இந்த குருப்பெயர்ச்சி பலன் பார்க்கும்போது 2 விஷயத்தை அடிப்படையாக எடுத்துக்கணும். வெறுமனே நம்ம நட்சத்திர பலன்களை மட்டும், அது சந்திரன் என்ற நட்சத்திர பலன்களை மட்டும் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் 12 கட்டத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்னம் நின்ற புள்ளி எதுன்னு பார்க்கணும். இப்போ சந்திரன் நிற்கிறது தான் ராசி, நம்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி லக்னம் நின்றதுக்கு பேர் லக்ன புள்ளின்னு பேர். அந்த லக்ன புள்ளி எதில் விழுகுதோ அதுக்கான பலன்களும் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்கள் லக்ன புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, உதாரணத்துக்கு லான்னு போட்டுப்பாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா லக்னம்ன்ற போட்டுக்கிறதுக்கு நேராக ஒரு நட்சத்திரத்தை போட்டுப்பாங்க. அதை நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கான பலன் என்ன சொல்கிறோன்றதை வாங்கிக்கோங்க. அதை கேட்டுட்டு எப்படி சந்திரன் என்ற ராசிக்கு நீங்கள் நட்சத்திரத்துக்கான பலனை கேட்குறீங்களோ அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நடக்கிறதும் நடக்கும், அதில் நடக்கிறதும் நடக்கும். 2ஐயும் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். அஸ்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பான பலன்கள் இல்லை அப்படிங்கிறத உண்மை. கோபத்தை குறைக்கணும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள்ட்ட அனுசரித்து பேசணும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தடுமாறும். எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. நண்பர்களையும் சரி, அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்தையும் சரி. வீடு, வாகனம் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறாது. தடுமாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். மாணவர்களாக இருந்தால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். படிக்கிறத விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவீங்க. ஸ்கூல் அல்லது காலேஜ் போகக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் லீவ் போட்டு சுற்றுறது, அதுக்காக ஃபைன் கட்டுறது, அதுக்காக அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறது, அதுக்காக அண்ணன் தம்பிகளை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்துறது, அதனால் திட்டு வாங்கிறது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பீங்க இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில். ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறதுனால இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கவனமாக இருங்க.